ஆட்டோல போனா அண்ணனுக்கு அசிங்கமா இருக்காது? போய் அந்த காரை எடுத்துக்கின்னு வா. ஆமாங்க, தலைவர் சொன்ன மாதிரி தான். நம்ம 25 கிலோமீட்டர் தாராளம் மைலேஜ் கிடைக்கிற வண்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இது ஒரு டாடா நானோ 2011 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங்ல இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பாருங்க. எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவா இருக்கும். நீங்க எடுத்து அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போற கண்டிஷன்ல தான் இருக்கும். ஒரு ஆட்டோ வாங்குற பட்ஜெட் தான் நம்ம இந்த கார் ரேட்டே சொல்ல போறோம். இந்த 2011 மாடல் டாடா நானோ சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கிற வண்டிக்கு நம்ம ஹாப்பி டிரைவ் காசுல வெறும் 60,000 மட்டும் தான் கோட் பண்றோம். இந்த அமௌண்ட் கண்டிப்பா பிக்சட் கிடையாது. நேர்ல வாங்க நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, கால் பண்ணிட்டு வாங்க. ஆத்தா ஸ்கார்டியோ வாங்க சொன்னா, சைலோ வாங்க சொன்னா, எனக்கு பிடிச்ச கார் இருந்தாங்க. கண்டுபிடிக்க முடியாது. அவருக்கு மட்டும் பிடிச்ச கார் இல்லைங்க இது. ஃபேமிலியில லோ பட்ஜெட்ல எல்லாருமே பிடிச்ச கார் இந்த கார் தான். இது ஒரு பாத்தீங்கன்னா டட்சன்ல ரெடிகோ 2017-18 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பாருங்க. வண்டி வெறும் 44,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்கு. வண்டி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு. வண்டி ஃபுல்லாவே ரீபெயிண்ட் பண்ணிருக்காங்க இப்பதான். வண்டியோட இன்டீரியர்லாம் அவ்வளவு கிளீனா இருக்குது. வண்டியோட சீட் கவர் கண்டிஷன் பாருங்க. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். எல்லா ஆப்ஷன் வரக்கூடிய வண்டி தான். இந்த 2017-18 செகண்ட் ஓனர் கண்டிஷன். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 2,20,000 மட்டும் தான் கேட்குறோம். இந்த அமௌண்ட் கண்டிப்பா பிக்சட் கிடையாது, நெகோஷியபிள் இருக்கு. ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, சீக்கிரமா கால் பண்ணி சீக்கிரம் பைக் பண்ணி. போட்டாங்க யாரோ 10 பேர்த்த அடிச்சு நான் டான் ஆகலடா. நான் அடிச்ச 10 பேருமே டானு தான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதியில் ஆம்னி தான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இது ஒரு 2012-13 ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இது ஒரு TN 64 மதுரை நம்பர்ல இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் என்டாஸ்மெண்ட்டோட இருக்கு. இது ஒரு MPFI இன்ஜின் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. சீட் கவர் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட இன்டீரியர் ஃப்ளோர் மேட் எல்லாமே நீட்டா இருக்கு. ஒரு வீட்டு யூஸுக்குனாலும் சரி, ஒரு வியாபார பர்பஸ்க்குனாலும் சரி உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். வண்டி இன்ஜின்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஹாப்பி டிரைவ் காசுல கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,50,000 மட்டும் தான் கேட்குறோம். இந்த அமௌண்ட் கண்டிப்பா பிக்சட் கிடையாது, நெகோஷியபிள் இருக்கு. மாறி புச்ச அண்ணன் நாளைக்கு MLA ஆனா இந்த வண்டியெல்லாம் தேவைப்படும். மாறி புச்ச. ஹலோ ஹலோ ஹலோ, நான் வட்டச்செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன். சைலோக்கு ஈக்குவலா லோ பட்ஜெட்ல ஒரு 7 சீட்டர் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வண்டி தான் இது. இது பாத்தீங்கன்னா 2013 மாடல் குவான்டோ தான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். வண்டியோட ஓனர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பாருங்க, சின்ன சின்ன பெயிண்டிங் டச்சப் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். வண்டியோட டயர் கண்டிஷன் ஆவரேஜா தான் இருக்கு. வண்டி ஒரு டீசல் வண்டி. வண்டியோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் CI டாப் அண்ட் மாடல். உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், அலாய் வீல் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். வண்டியோட இன்டீரியர் பாத்துக்கோங்க. வண்டி ஒரு கம்பெனி மியூசிக் சிஸ்டமோட வந்துடும். ஒரு 7 பேர் போறதுக்கு வண்டி சூப்பராகவே இருக்கும். சின்ன வண்டியா காம்பாக்டாகவும் இருக்கும். இந்த மஹிந்திரா குவான்டோக்கு நம்ம கேட்குற பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2013 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஏசி பக்கா ஒர்க்கிங்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3,25,000 மட்டும் தான் கேட்குறோம். இந்த அமௌண்ட் கண்டிப்பாக பிக்சட் கிடையாது, நஷ்டப்பட்டு சீக்கிரம் வந்து பே பண்ணிக்கோங்க. முத்துராசனே எங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா க்ரூஸ் கார்ல குத்தாலம் குளிக்க போயிருக்கேன்னு சொல்லிருங்கண்ணே. லீவு, காலேஜ் லீவுன்னு எல்லாருக்கும் லீவ் விட்டாங்க. எல்லா பசங்களும் குழுன்னு எங்கடா இருக்குன்னா போலான்னு தேடிட்டு இருப்பீங்க. சன்ரூஃபோட ஒரு க்ரூஸ் நம்ம ஆஃபீஸில் இருக்குது, வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. வண்டி சூப்பராக இருக்குது. வண்டி ஒரு கப்பலில் போன மாதிரி ஃபீலாக இருக்கும். 2012 மாடல் செவர்லெட் க்ரூஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இது ஒரு 4th ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி ஒரு அலாய் வீல் டாப் அண்ட் மாடல், ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் ஈஸியாக டிரைவ் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்கோட இருக்குது. வண்டியோட இன்டீரியர் பாருங்க. வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷனோட வந்துடும். வண்டி டோரே செம வெயிட்டா இருக்கு. வண்டி உங்களுக்கு சேஃப்டியில ஃபர்ஸ்டா இருக்கும். இந்த 2012 மாடல் 4th ஓனர் கண்டிஷன்ல இருக்க க்ரூஸ்க்கு நம்ம கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தான் கோட் பண்றோம். சன்ரூஃபோட இருக்கு. வெறும் 3,30,000 மட்டும் தான் கேட்குறோம். நம்ம பிக்சட் கிடையாது, நெகோஷியபிள் இருக்கு. ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, சீக்கிரம் பே பண்ணிக்கோங்க. வண்டி ஓட்ட தெரியாம இருந்தேன், ஆட்டோமேட்டிக்ல ஈஸியா ஓட்ட பழகிட்டேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோடி உண்டுன்னு போயிடுறோம். வேற என்ன, நம்ம முருகேசனே ஓட்டி பழகிட்டாருன்னா நீங்க ஈஸியா பழகிடலாங்க. இது ஒரு 2015 மாடல் ஆல்டோல K10 VXI டைப்ல எடுத்து வந்திருக்கிறோம். இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 44,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அதுவும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்க, ஒரு நவப்பழ கலர்ல சூப்பராகவே இருக்கும். ஆல்டோ K10லாம் எனக்கு நிறைய என்கொயரி இருந்தது.
சீக்கிரமா வந்து பை பண்ணிக்கோங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். அது போக 10 இன்ச்சில் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டமே போட்டிருக்காங்க. இந்த 2015 மாடல் ஆல்டோ கேட்டன் ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,50,000 மட்டும் தான் கேட்குறோம். நம்மளுக்கு கண்டிப்பாக பிக்சட் கிடையாது, நெகோஷியபிள் இருக்கு. ஸ்க்ரீன்ல நம்பருக்கு சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க. ஜூலி, உன்னை மடக்கிறதுக்கு தான் அந்த வண்டியை வாங்கினேன். என்ன ஏன்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? ரேட் ரொம்ப கம்மியாக கோட் பண்ணுறதுனால தலைவரே ஆசைப்படுறாரு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ 2011 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு டைட்டானியம் டாப் அண்ட் மாடல். ஏசி பவர் ஸ்டேரிங் அலாய்வில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்கும். இது ஒரு டீசல் வேரியன்ட். உங்களுக்கு மைலேஜ் தாராளமாக ஒரு 20 கிலோமீட்டர் மைலேஜ் சூப்பராகவே கிடைக்கும். வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். வண்டியோட டேஷ்போர்டு வியூ பாருங்கள். ஒரு புது வண்டியில் என்ன கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷன் தான் வண்டி இருக்குது. இந்த 2011 மாடல் ஃபிகோ டைட்டானியம் டாப் அண்ட் டீசலுக்கு நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தான் கோட் பண்ணுறோம். வெறும் 1,20,000 மட்டும் தான் கேட்குறோம். நம்ம பிக்சட் கிடையாது, நெகோஷியபிள் இருக்குது. சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது. ரத்தத்தின் ரத்தமே லோ பட்ஜெட்டில் 2000 மாடலில் 3 ஓனரில் 50,000 ரூபா. வாரி வாரி கொடுத்தா வாழ்க்கை என்ன ஆகுது? ஒண்ணும் ஆகாது. கையில இருக்கும் போதே கொடுத்துடணும். கொஞ்சம் யோசிச்சோம் மனசு மாறிடும். அப்புறம் உதவியே பண்ண மாட்டோம். ரேட்டில் உங்களுக்கு ஒரு தரமான வண்டி வாங்கிட்டு வந்து, இந்த வண்டி வேணும்னா நம்ம கடைக்கு வாங்க. 55,000 ரூபா தான் ரேட்டு. தலைவர் சொன்ன மாதிரி இது ஒரு 2000 மாடல் மாருதி 800 தான் எடுத்துகிட்டு இருக்கும். இது ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு ஓட்டி பழகுறதுக்கு ஈஸியாக லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வண்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூஸ் ஆகும். 800 நிறைய பேர் எனக்கு எங்கே கேட்டுட்டு இருந்தாங்க. சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க. இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் கோட் பண்ண போகிறோம். 2000 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனு. பேட்டரி புதுசு போட்டிருக்கிறோம். வண்டியோட இன்டீரியர் பாருங்கள். இதில் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. இந்த மாருதி 800க்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹாப்பி டிரைவ் காசில் வெறும் 55,000 மட்டும் தான் கேட்குறோம். நம்ம பிக்சட் கிடையாது, நெகோஷியபிள் இருக்குது. சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க. நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும்.